அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பங்களாவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் பீலா வெங்கடேசன் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். இந்த உத்தரவு பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மற்றும் பீலா வெங்கடேஷ் தம்பதியர் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள பங்களாவில் வசித்து வந்தார்கள். தற்போது இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதன் காரணத்தினால் பங்களாவுக்கு பீலா வெங்கடேஷ் காவலாளியை நியமித்து அதை பராமரித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி பங்களாவுக்கு வந்த ராஜேஷ் தாஸ் அந்த காவலாளியை தாக்கி வெளியேற்றியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தன்னுடைய பெயரில் உள்ள அந்த பங்களாவில் மின் இணைப்பை துண்டிக்கும்படி செங்கல்பட்டு மின் வாரிய பொறியாளருக்கு பீலா வெங்கடேசன் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை எதிர்த்தும் மீண்டும் மின் இணைப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தங்களுக்கு இடையிலான அந்த விவாகரத்து வழக்கு என்பது ஆலந்தூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் எரிசக்தி துறை முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய பீலா வெங்கடேசன் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ராஜேஷ் தாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பங்களாவுக்கு வீட்டுக்கடன் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை ராஜேஷ் தாஸ் தான் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கும் பீலா வெங்கடேசனுக்கும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த மனு மீதான விசாரணையை மே 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.